வாழ்க வளமுடன். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நண்பன் அர்ஜுன், செபி ரிஜிஸ்டர்ட் ரிசர்ச் அனலிஸ்ட். இன்னைக்கு 8th ஜனவரி போஸ்ட் மார்க்கெட் போட்டு பார்த்துடலாம். மார்க்கெட்டில் ஒரு சிவியரான ஒரு செல்லிங் ப்ரெஷர். லாஸ்ட் 4 செஷனாகவே வந்து ஆல்மோஸ்ட் 2% நிஃப்டி வந்து இறங்கிடுச்சு. அதாவது ஆல் டைம் ஹை வந்தது 26,370. இப்போ வந்து 25,850 வந்துருச்சு. ஓகேங்களா? நியர்லி வந்து பார்த்தோம் அப்படின்னா நியர்லி 500 பாயிண்ட்ஸ் ஹைலேருந்து டவுன் ஆயிடுச்சு. நான் இந்த ஒரு 4-5 நாளாவே என்னோட வீடியோவில் சொல்லிட்டு இருக்கிறேன். ஒவ்வொரு டைமும் நிஃப்டி வந்து ஆல் டைம் ஹை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா அங்கேருந்து 300-400 பாயிண்ட் இல்லை 700 பாயிண்ட் கூட இறங்குதுங்க. அங்கேருந்து மறுபடியும் தான் ஏறுது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். இப்போ அது வந்து கிளாசிக்காக வந்து ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்குது. எதனால இவ்வளோ செல்லிங் ப்ரெஷர்? அதாவது யூஎஸ் செனட்டில் இருக்கிற ரிபப்ளிக் கமிட்டி மெம்பர் ஒருத்தர் ஒரு ட்வீட் பண்ணியிருந்தாரு. என்ன ட்வீட் பண்ணியிருந்தாரு? இந்தியாவுக்கு வந்து நெக்ஸ்ட் வீக் வந்து ஒரு பெரிய ஒரு சிக்கல் இருக்க போகுதா அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் பார்த்துடலாம். எங்கேயும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரைட்டு, என்னுடைய அர்ஜுன் பங்கு மார்க்கெட் யூடியூப் சேனல் இன்னும் 2 நாள் ஓப்பன் ஆகிடும். அது வரையும் இந்த மிஸ்டர் அர்ஜுன் இதில் தான் வந்து யூடியூப் வீடியோ வந்துட்டுருக்கோம். ஓகேங்களா? எஸ்டர்டே யூஎஸ் மார்க்கெட்டை பொறுத்த வரையும் டவுனில் தான் க்ளோஸ் ஆயிருக்குது. டோ வந்து நியர்லி 1% அண்ட் S&P 500 0.5% டவுனில் க்ளோஸ் ஆயிருக்குது. பட் நாஸ்டாக் இண்டெக்ஸ் வந்து ஃப்ளாட்டாக க்ளோஸ் ஆயிருக்குது. அதாவது நாஸ்டாக்ல இருக்கிற ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து ஒரு பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்குது. இன்னைக்கு மார்னிங் ஏசியன் மார்க்கெட்டை பொறுத்தவரையும் ஜாப்பனீஸ் நிக்கி நியர்லி 1.7% டவுனில் க்ளோஸ் ஆயிருக்குது. அதாவது ஜாப்பனீஸ் நிக்கி டவுன் ஆகுது அப்படின்னா லாஸ்ட் வீக் வந்து நியர்லி 4% இன்க்ரீஸ் ஆயிருக்குது. அதே மாதிரி ஹேங்செங் இண்டெக்ஸ் 1.17% அண்ட் ஷாங்காய் இண்டெக்ஸ் 0.85% டவுனில் வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. இன்னைக்கு மார்னிங் அதாவது கிரஹாம் அப்படிங்கிறவர் ஒரு ட்வீட் பண்ணியிருந்தார். இவர் வந்து செனட் சபையில் வந்து இவர் வந்து ஒரு மெம்பர். இவர் வந்து என்ன ஒரு ட்வீட் பண்ணியிருந்தாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, டுடே வித் பிரசிடென்ட் ட்ரம்ப் ஆன் த வெரைட்டி ஆஃப் இஷ்யூஸ். அதாவது நாங்கள் வெரைட்டி ஆஃப் இஷ்யூஸை பற்றி நாங்கள் வந்து பிரசிடென்ட் ட்ரம்ப் கிட்ட நாங்கள் வந்து பேச்சுவார்த்தை நடத்தணும். இதில் வந்து ரஷ்யா உக்ரைன் வார் நிறுத்துறதுக்கு இப்போ அடுத்த கட்ட நடவடிக்கையாக வந்து ரஷ்யாவுக்கு மணி சப்ளை பண்ணுற கண்ட்ரி, அதாவது ரஷ்யாவுக்கு சப்போர்ட் பண்ணுற எந்தெந்த கண்ட்ரி இருக்குதோ அந்த கண்ட்ரிங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து அப்நார்மலான டேரிஃப் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு நெக்ஸ்ட் வீக் வந்து செனட்டில் வந்து நாங்கள் வந்து தாக்கல் பண்ணலான்ட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மெசேஜ் வந்து கொடுத்துருக்குறாரு. ஓகேங்களா? அதாவது நெக்ஸ்ட் வீக் வந்து அவங்க வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அது வந்து செனட் வந்து பாஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா டேரிஃப் அவங்க எவ்வளோ டேரிஃப் சொல்கிறாங்களோ அந்த டேரிஃப் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிறாரு. ஓகேங்களா? இவர் மெசேஜ் அதாவது 4:30 AM ஈஸ்டர்ன் டைமுக்கு அனுப்பி விட்டுருக்கிறாரு. ஓகே, இப்போ இந்த மெசேஜினால தான் நம்ம மார்க்கெட்டில் வந்து ஒரு சிவியரான ஒரு செல்லிங் ப்ரெஷர். அதாவது டேரிஃப் எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா 500% டேரிஃப் வரும்னு சொல்கிறாங்க. இப்போ 50% டேரிஃபுக்கே இங்கே இருக்கிற கம்பெனிங்கள்லாம் வந்து திக்கி திணறிக்கிட்டு இருக்குது. 500% டேரிஃப் அப்படிங்கும்போது அது நினச்சி கூட பார்க்க முடியாது. ஒரு பிக் நெகட்டிவ் நியூஸ் இந்தியன் மார்க்கெட்டுக்கு. ஒருவேளை 500%லாம் போட்டாங்க அப்படின்னா டோட்டலாக வந்து ஸ்டாப் ஆகிடும். அமெரிக்கா கூட நம்ம பண்ணுற ட்ரேட் டீல் வந்து டோட்டலாக ஸ்டாப் ஆகிடும். அப்படிங்கும்போது வேறு நாட்டுக்கு தான் வந்து இவங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. பட் அந்தளவுக்கு ஃபோக்கஸ் பண்ணாலும் நம்ம மார்க்கெட்டுக்கு வந்து அது வந்து ஒரு பெரிய ஒரு நெகட்டிவ் நியூஸாக மாறிடும். இப்போ என்ன பண்ண போகிறாங்க நம்ம கவர்மெண்ட் அப்படிங்கிறது தான் வந்து $1 மில்லியன் கொஷினாக இருக்குது. ஓகேங்களா? இந்த கலைபரத்துக்கு மத்தியில் வெனிசுலா மார்க்கெட்டு, அதாவது வெனிசுலாவுடைய பிரசிடென்ட் மதுரோவை வந்து லாஸ்ட் வீக் வந்து தூக்கியிருக்கிறாங்க. அவர் தூக்கினதுக்கப்புறம் எவ்வளோ வெனிசுலாவுடைய மார்க்கெட் இன்க்ரீஸ் ஆகிருக்குது அப்படின்னா 200% இன்க்ரீஸ் ஆகிருக்குது. அநியாயத்துக்கு வெனிசுலா மார்க்கெட் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குதுன்னு வச்சுக்காங்களேன். இந்த December 22 அப் டு டேட் வரையும் வெனிசுலா மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட்லேயே தான் இருக்குது. அது இந்த லாஸ்ட் 10 டேஸில் மட்டும் 207% வெனிசுலா மார்க்கெட் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குது அப்படின்ட்டு ஸ்டேட்மெண்ட்லாம் வருது. அதாவது இப்போ வெனிசுலாவில் வந்து மோஸ்ட்லி வந்து யூஎஸ் தான் வந்து டாமினேட் பண்ணிக்கிறாங்க. அவங்க வந்து யார் சொல்கிறாங்களோ அவங்க தான் வந்து பிரசிடென்ட். இவங்க என்ன ரூல்ஸ் சொல்கிறாங்களோ அதுதான் அவங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க. அதனால் ஓகே, அடுத்த அமெரிக்காவாக நாங்கள் மாறிடலாம் அப்படின்ட்டு வெனிசுலா மார்க்கெட் ஏறிட்டு இருக்குதுன்னு வச்சுக்காங்களேன். ஓகே, இன்னைக்கு மார்னிங் பொறுத்தவரையும் நிஃப்டி வந்து டவுனில் தான் ஓப்பன் ஆச்சு. நிஃப்டி ஒரு 30-40 பாயிண்ட்ஸ் டவுனில் தான் ஓப்பன் ஆச்சு. 26,100 இயர்லி அங்கேருந்து ஓப்பன் ஆகிட்டு இறங்கிக்கிட்டே வருது. எங்கேயுமே வந்து ஒரு சின்ன ஒரு பவுன்ஸ் பேக் கூட கிடையாது. ஃபைனலாக வந்து 25,876 வந்து செட்டில் ஆகுது. அதாவது 264 பாயிண்ட்ஸ் டவுன் ஆயிருக்குது. 1.01%. இந்த லாஸ்ட் 4 செஷனில் மட்டும் நியர்லி வந்து 2% டவுன் ஆயிருக்குது. சென்செக்ஸ் 780 பாயிண்ட்ஸ் டவுனில் க்ளோஸ் ஆகுது. 0.92%. 84,180 வந்து செட்டில் ஆகுது.
இன்னைக்கு 8 lakh crore மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் வந்து வைப்ட் அவுட் ஆகிருக்குது. மிட் அண்ட் ஸ்மால் கேப் வந்து ஈச் 2% டவுனில் க்ளோஸ் ஆகிருக்குது. இன்றைக்கி வந்து இருக்கிற எல்லா செக்டாருமே வந்து டவுனில் தான் க்ளோஸ் ஆகிருக்குது. பர்டிகுலராக வந்து பிஎஸ்சி பேங்க், கேபிட்டல் குட்ஸ் இதெல்லாம் வந்து நியர்லி 2 to 3% டவுனில் க்ளோஸ் ஆகிருக்குது. ரூபி 90.02 செட்டில் ஆகுது. எஸ்டர்டே வந்து 89.88 வந்து செட்டில் ஆயிருந்துச்சு. ஓகேங்களா, இதுதான் இருக்கிற போஸ்ட் மார்க் ரிப்போர்ட்டு. முக்கியமான நியூஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பிட்காயின் டவுன் ஆயிருக்குது. நியர்லி வந்து $3,000 டவுன் ஆயிருக்குது. $90,000 ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. அதுக்கடுத்து வந்து இன்றைக்கி வந்து பிஹெச்இஎல் வந்து ஒரு ஷார்ப்பான ஒரு செல்லிங் ப்ரெஷர் வந்து டவுன் ஃப்ரீஸ் ஆச்சு. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அதாவது ரூட்டர்ஸ் ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்குறாங்க. அந்த ரூட்டர்ஸ் என்ன ரிப்போர்ட் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அதாவது கவர்மெண்ட்டோடைய பவர் செக்டாரில் சைனீஸ் கம்பெனிஸ் எதுவுமே வந்து டெண்டர் பண்ண முடியாது, அவங்க வந்து டெண்டர் எதுவும் வைக்க முடியாது அப்படிங்கிற மாதிரியான ரூல்ஸு ஆஸ் ஆஃப் நவ் இருக்குது. இப்போ வந்து நம்ம கவர்மெண்ட் வந்து சைனீஸ் கம்பெனியும் வந்து இந்த டெண்டர்லாம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ரூல்ஸை வந்து ரிலாக்ஸேஷன் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்துச்சு. அதனால் வந்து பவர் ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து இன்றைக்கி வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர். பர்டிகுலராக வந்து பிஹெச்எல் 11%, ஏபிபி 4%, சுஸ்லான் இது எல்லாமே வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷரில் இருந்துச்சு. ஓகேங்களா, இதுதான் மிக முக்கியமான நியூஸு. ஏன்னா மார்க்கெட் வந்து வெர்டிகலாக டவுன் ஆகிட்டு இருக்கிறதுனால வந்து கண்டினியூவாக நியூஸ் வந்துக்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது யூஎஸ் மார்க்கெட்டு நியர்லி 200 பாயிண்ட்ஸ் டவுனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. யூரோப் மார்க்கெட்டு டவுனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது 0.5%. ஓகே, ஓவரால் நம்ம மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸ்ட்ராங் சப்போர்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய லெவலுக்கு பக்கமாக வந்துருச்சு. 25,750 அரௌண்டு 700 to 750. இப்போ வந்து 50-day மூவிங் ஆவரேஜ் கீழே வந்து நிஃப்டி வந்து க்ளோஸ் ஆகிருக்குது. இப்போ நம்ம கவர்மெண்ட் எதுவும் ஸ்டெப் எடுப்பாங்களா, இல்லை அப்படியே போயிட்டு போகுது அப்படின்னு விடுவாங்களா அப்படிங்கிறது பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு, அதாவது ஃப்ரைடே அன்னைக்கு யூஎஸ்ஏலேருந்து ஒரு பிக் நியூஸ் வரப்போகுது. டேரிஃப் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறாருல சின்ராஸு, இது வந்து லீகலா இல்லீகலா அப்படின்ட்டு யூஎஸ் சுப்ரீம் கோர்ட் வந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க போகிறாங்க. ஒருவேளை அது வந்து இல்லீகல், இந்த டேரிஃப்லாம் வந்து அப்நார்மல் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய டேரிஃப் எல்லாமே நாங்கள் வந்து கேன்சல் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா, அது வந்து இந்தியாவுக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் நியூஸாக இருக்கும். சப்போஸ் இல்லை பிரசிடென்ட் பண்ணினது எல்லாமே வந்து கரெக்டாக தான் பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்களோ, இல்லை இது வந்து நாங்கள் வந்து போஸ்ட்போன் பண்ணுறோம், இது வந்து நாங்கள் மறுபடியும் வந்து ரிவைஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது கவர்மெண்ட்டுக்கு சாதகமான ஒரு ஃபேவரான நியூஸ் கொடுத்தாங்கன்னா நமக்கு வந்து நெகட்டிவ் நியூஸாக மாறிடும். அது இல்லீகல் அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் நமக்கு வந்து பாசிட்டிவாக இருக்கும். அது ஒன்று பார்க்கணும். அதுக்கடுத்த வந்து நெக்ஸ்ட் வீக் வந்து யூஎஸ் செனட்டில் வந்து இந்த ரஷ்யாவுக்கு மணி சப்ளை பண்ணுற கண்ட்ரிகள் எல்லாத்துக்குமே வந்து டேரிஃப் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு உண்டான ப்ரொப்போசல் அவங்க வந்து ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க. சப்போஸ் அதில் வந்து அவங்க ப்ரொடியூஸ் பண்ணி அது வந்து பாஸ் பண்ணாங்க அப்படின்னா அது வந்து இன்னமும் வந்து பெரிய நெகட்டிவ் நியூஸாக வந்துடும். ஸோ இப்போ வரப்போகிற நாட்கள் நம்ம இந்தியன் மார்க்கெட்டுக்கு ரொம்ப குரூசியல். ஓகேங்களா, நாளைக்கு ஃப்ரைடேவாக ஆகட்டும், நெக்ஸ்ட் வீக் ஆகட்டும். நெக்ஸ்ட் வீக் வந்து பொங்கல், மார்க்கெட்டில் பொங்கல் வச்சிருவாங்களாங்கிறது தான் தெரியல. அதனால் வந்து அதெல்லாம் வந்து நம்ம வந்து கேர்ஃபுல்லாக ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து வாட்ச் பண்ணணும். ஓகேங்களா, அது மட்டும் இல்லாமல் ஜனவரி 15th அன்னைக்கு வந்து மகாராஷ்டிராவில் வந்து முனிசிபாலிட்டி எலெக்ஷன் இருக்குது. இந்த முனிசிபல் எலெக்ஷன் நடக்கிறதுனால அன்னைக்கு வந்து மார்க்கெட் வந்து லீவ் விடுவாங்களா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கொஷின் மார்க்லாம் போயிட்டு இருக்குது. ஒருவேளை அதை லீவ் விட்டாங்க அப்படின்னா அதுக்குடைய காமன் செட்டு தான் வந்து February 1st சண்டே அன்னைக்கு வந்து நமக்கு வந்து மார்க்கெட் வைப்பாங்க. அன்னைக்கு வந்து பட்ஜெட் டே அப்படிங்கிறதுனால. பட் இது அவங்க சப்போஸ் அது வந்து ஜனவரி 15th வந்து ஹாலிடே அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்கன்னா பிஃபோர் மண்டேக்குள்ளே நமக்கு தெரிஞ்சிடும். ஓகேங்களா, ஏன்னா சென்செக்ஸோடைய எக்ஸ்பைரி இருக்குது நெக்ஸ்ட் வீக், அதாவது ஜனவரி 15th அன்னைக்கு. அதனால் அதெல்லாம் வந்து ஃபோக்கஸ் பண்ணோம். பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு. பட் டெக்னிக்கலாக வந்து 25,700 to 750ங்கிறது ஒரு ஸ்ட்ராங் க்ரூசியல் சப்போர்ட் ஜோன். இந்த லெவலில் வந்து பிரேக் ஆகுதா, இல்லை இங்கேருந்து பவுன்ஸ் ஆகுதா அப்படிங்கிறது நம்ம வந்து பார்க்கணும். ஓகேங்களா, ஓகே, இப்போ டெக்னிக்கலாக என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டியோடைய 1 hour கேண்டில் பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த 1 hour கேண்டிலில் வந்து பார்க்கும்போது 25,880ங்கிறது ஒரு சப்போர்ட்டாக இருந்துச்சு. கரெக்டாக வந்து அதே லெவலில் தான் ஆல்மோஸ்ட் 25,870 வந்து க்ளோஸ் ஆயிருது. பட் இந்த இடத்துல சப்போர்ட் ஸ்லைட்லி வந்து ப்ரோக்கன் ஆயிடுச்சு. எனிவே இப்போ நாளைக்கு வந்து இந்த லெவலுக்கு கீழே 25,880க்கு கீழே வந்து சஸ்டெயின் ஆகிட்டு இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில்
நெக்ஸ்ட் மேஜர் சப்போர்ட் ஜோன் அப்படின்னு நான் சொல்கிற லெவல் என்னன்னா இதுதான் 25,700லேருந்து 25,740-50. ஸோ இதுதான் வந்து நெக்ஸ்ட் மேஜர் க்ரூசியல் சப்போர்ட் ஜோன். இது வந்து டிசம்பர் மந்த் வந்து லோ, ஓகேங்களா? டிசம்பர் மந்த் வந்து லோ. அது மட்டும் இல்லாமல் நவம்பர் 12th வரையுமே இந்த லோவில் தான் வந்து பவுன்ஸ் ஆகிருக்குது. அதனால் 25,880 கீழே இருந்துச்சுன்னா 25,740-700ங்கிறது ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோன். ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 26,000ங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதுக்கு மேலே போகுது அப்படிங்கிற பட்சத்தில் 26,070ங்கிறது நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ். பேங்க் நிஃப்டி என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ப்ரீவியஸாக போட்ட லைனில் எரேஸ் பண்ணிடுறேன். இப்போ இருக்கிற சப்போர்ட் 59,500. 59,500 கீழே இருந்துச்சு அப்படின்னா நல்லாவே இறங்குறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதாவது இங்கே பாருங்கள், கண்டினியூவாக ஏறி இருக்குது பார்த்தீங்களா, அதனுடைய ரிஃப்ளெக்ஷன் கண்டினியூவாக இறங்கும். அதனால் இதை வந்து வாட்ச் பண்ணிக்காங்க. 59,500ங்கிறது ரெசிஸ்டன்ஸ், சப்போர்ட். ரெசிஸ்டன்ஸ் 59,850, தென் 60,000. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரெண்டுங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன்.